ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதில் 100 கிராம் உலக்கில் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இதில் 2 டம்ளர் சேர்த்துக்கலாம். இன்னொரு டம்ளர் சேர்த்துக்கிட்டேன். இது ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஊறட்டும். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம வச்சுருக்கிற வாழைப்பூவை சேர்ப்போம். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. அரை வேக்காடாக வெந்தால் போதும். ரொம்ப ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. வாழைப்பூ சும்மா கொஞ்சமாக வெந்தால் போதும். இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். வாழைப்பூ நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற விடணும். சூடோடு போடக்கூடாது. நல்லா ஆற விட்டுருங்க. வாழைப்பூ வடைக்கு தேவையான பொருட்கள்: கரம் மசாலா 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, பட்டை, கிராம்பு, ஜீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், வெங்காயம் பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், 1 கப்பு தேங்காய் துருவல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. வாழைப்பூவும் நல்லா ஆறிடுச்சு. இந்த கடலைப்பருப்பை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போடுறப்ப கொஞ்சமாக கடலைப்பருப்பு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வாழைப்பூவோட சேர்த்து நம்ம அரைக்கணும். இப்போ நம்ம அந்த கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் கடலைப்பருப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, ஜீரகம், பச்சை மிளகாய், கரம் மசாலா இது எல்லாத்தையும் இதில் போட்டுருங்க. தேங்காவையும் வெங்காயத்தை மட்டும் கடைசியில் போடணும். இதை மட்டும் இதை சேர்த்து அரைச்சிக்குங்க. இதை நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். இதை 1-2 அரைங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. அடமாவு பதத்துக்கு 1-2 அரைங்க. தண்ணி நிறையா ஊற்றிட வேணாம், கொஞ்சமாக ஊற்றி அரைங்க. திக்க மாதிரி அரைச்சிக்கணும். இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, கடலைப்பருப்பும் வாழைப்பூவும், அதை தனியாக அரைச்சிக்கிறேன். மிக்ஸி நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பையும் இந்த வாழைப்பூ அரைச்சி வச்சுருக்கிறதையும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா தேங்காய் துருவல், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விடுங்க. எல்லாத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம அடுப்பில் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வாழைப்பூ வடையை போட்டுடலாம். இப்படியே எல்லாத்தையும் நம்ம ஒரு 4 பீஸாக போட்டுருவோம். சிம்மில் வச்சு வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் வேக விடாதீங்க, உள்ளே வேகாது. சிம்மில் வச்சு எடுத்து வேக விடுங்க. நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இது நான் அடுத்த செட்டு போட்டுட்டேன். நம்ம இதில் தேங்காய் பூ சேர்த்தோம் இல்லையா, அது ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா தேவையில்லை. ஏன்னா குவான்டிட்டி நிறையா வரணுங்கிறதுக்காக நான் தேங்காய் பூ சேர்த்துக்கிட்டேன். நம்மக்கிட்ட தேங்காய் பூ அந்த நேரத்தில் இல்லை அப்படின்னா சேர்க்க தேவையில்லை. வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஈவினிங் ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க சாப்பிட்லாம்.